ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நம்ம வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி, வாஷ் பண்ணி, கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் எல்லாத்தையும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தோன்னா பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம 1/2 கிலோ அளவு மட்டன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து வெங்காயம் வந்து நம்ம 250லேருந்து 300 கிராம் அளவு எடுத்துக்கலாம். தக்காளி வந்து 200 கிராம் அளவு எடுத்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு கையளவு, புதினா ஒரு கையளவு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கறியவும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. வாஷ் பண்ணி வச்சுருக்க கறியை வந்து நம்ம வந்து குக்கரில் சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும், ஈஸியாகவும் இருக்கும். அதனால் நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து கறியை சேர்த்துட்டு அது கூட வந்து மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த கறியில் மசாலாலாம் பிடிச்சி பிரியாணி கூட சாப்பிடும்போது கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரம்லாம் நல்லா அந்த கறியில் இருந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி கேஸில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் இது வந்து ஒரு 2-3 விசில் வரட்டும், இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம பிரியாணி செய்யக்கூடிய பாத்திரத்தை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெயில் பிரியாணி செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அதனால் கடலெண்ணெய் நான் யூஸ் பண்ணுறேன். 150 ml போல் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகி வரட்டும். நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்காட்டி நம்ம வந்து வெயிட் பண்ணணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கி விட்டுருவோம். நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக்கி இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா நம்ம பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது கூட புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா நம்ம வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வதங்கி வரட்டும். வதங்கி வந்து நம்மளுக்கு கறியும் ரெடியாகி வந்துருச்சு. கறி நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 70% வெந்துருச்சு கறி. இப்போ என்ன பண்ணலாம், கறியில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டு கறியை மட்டும் இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட கறியை மட்டும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் இதே டைமில் நான் வந்து லெமன் ஜூஸும் தயிரும் வந்து சேர்த்துக்கிறேன். தயிரும் சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா அதை வந்து நம்ம அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா அது வதங்கி வரட்டும். அந்த மசாலாலாம் எல்லாம் கறியோடு மிக்ஸ் ஆகி எல்லாம் நல்லா வரட்டும். இதுக்கப்புறம் நான் வந்து 1 கப் அளவு அரிசி எடுத்திருந்தேன். அதே கப் அளவு 1.25 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சிடுறேன். மூடி வச்சு நல்லா கொதி வரக்காட்டி நம்ம வெயிட் பண்ணணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு கொதி வந்ததும் நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இதில் அரிசி போட்டுக்கிறேன். அரிசியை போட்டுட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போயும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு. ஏதாவது நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த டைமில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாமே செக் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி மிதமான தீயில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு
அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம வந்து தம்மில் வச்சு விட்டுடலாம். இதை தம்மில் வச்சு விட்டுட்டு தம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பிரியாணி வந்து சூப்பராக நல்லா வெந்து வந்துருந்துச்சு. நல்லா அரிசியெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பிரியாணி சூப்பராக வந்து கறியும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.